கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொர்நேலியு என்ற ரோமன் 100க்கு அதிபதியின் குணநலங்களை வசனம் விவரிக்கின்றது. அவன் புறஜாதியினராயினும் உண்மையான தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தன் குடும்பத்தாரோடும் தேவனுக்கு பயந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்து மற்றும் இடைவிடாமல் ஜெபித்து வந்ததை வசனம் விவரிக்கின்றது. ஆமென். இவரின் பக்தி தேவனால் கவனிக்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனம் ஒரு உண்மையான பக்தியுள்ள மனிதனின் 4 முக்கிய அடையாளங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக தேவ பக்தி. கொர்நேலியு ஒரு ரோம அதிகாரியாக இருந்தாலும் அவர் உண்மையான தேவனை வழங்குவதில் ஆர்வம் காட்டினார். ஆமென். இரண்டாவதாக குடும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை. அவர் தான் மட்டும் பக்தியா இருக்காமல் தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார். மூன்றாவதாக பிறருக்கு உதவுதல். அவர் ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக தர்மங்களை செய்து வந்தார். இது அவருடைய அன்பு மற்றும் இரக்கத்தை காட்டுகின்றன. ஆமென். நான்காவதாக தொடர்ச்சியான ஜெபம். அவர் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் தேவனிடம் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொர்நேலியு புறஜாதியாக இருந்த போதும் ஒரு உண்மையான விசுவாசியை போல தெய்வ பயத்துடனும் அன்போடும் ஜெபத்தோடும் வாழ்ந்தார். அதே போல நாமும் உண்மையான விசுவாசத்துடனும் தேவ பயத்துடனும் அன்போடும் ஜெபத்தோடும் வாழ வேண்டும். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.